அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை பிதாத்துகள் என்றும், அந்த பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும், அந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் கூறி ஆரம்பம் செய்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் உங்கள் முன்பு பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நபி வழியில் நம் தொழுகை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு தக்கீர் ஃபஇன்னல் திக்ரா, நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அந்த அறிவுரை பயனளிக்கும். யாருக்கு என்று சொல்லி காட்டுறான், தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அந்த அறிவுரை அவர்களுக்கு பயனளிக்கும். நல்லா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 51வது அத்தியாயம் தாரியாத் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரத்துல் அலாவில் சொல்லி காட்டுறான், ஃபதக்கீர் இன் நஃபாத்தி திக்ரா, மக்களுக்கு பயன் தரும் என்று சொன்னால் நீங்கள் அறிவுரை சொல்லுங்க. அந்த அறிவுரை சொல்லக்கூடியது பயன் தரும் சொன்னால் மக்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பயான் எடுத்துக்கிட்டா நமக்கு தோணக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தொழுகணும் சொல்லுவாங்க, நோன்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. சொன்ன விஷயத்தை தானே சொல்ல போறாங்க. ஏன்னா இந்த விஷயம் மாறாது. அல்லாஹ் சொன்ன விஷயமும் அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்ன விஷயமும் மாறாது என்றைக்கும். உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம இதே பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம். தொழுகைன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதே பற்றி தான் பேசுவோம். நோம்புன்னு எடுத்துக்கிட்டால் அந்த விஷயம் அதே பற்றி தான் பேசுவோம். இறைச்சம்னு எடுத்துக்கிட்டால் அல்லாஹ் அவனுடைய தூதரும் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்களோ அதை தான் நம்ம பேசுவோம். அப்போ ஒரு பயான் சொன்னாலே சில பேருடைய உள்ளத்தில் என்ன இருக்கும், சொன்ன விஷயத்தை தானே சொல்ல போகிறாங்க, நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன? மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, தன்ஃபஉல் முஃமினீன், அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது பயன்படும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நோக்கத்தில் நாம் இங்கே எல்லாரும் ஒன்று கூடியிருக்கும். எப்படிப்பட்ட சபை? அல்லாஹுடைய அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம், வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளால் நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமிக்க அல்லாஹுடைய அருள் மிக்க ஒரு சபையில் நாம் எல்லாம் கூடியிருக்கும் சொன்னால், அந்த மக்களை எல்லாம் விட நாம அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். இப்போ நாம் அல்லாஹ்விடத்தை பேசுகிறோமே, அல்லாஹ் தன்னுடைய வானவர்கள் இடத்துல அவனுடைய சபையில் நம்மளை பற்றி அல்லாஹ் தன்னை பற்றி பெருமையாக பேசுவான். அது இங்கே வந்து இருக்கிற நமக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. எவ்வளவோ பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும், இங்கே பக்கத்துலேயே அவங்களுக்கு வீடு இருந்தாலும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. தூரமாக இருந்தாலும் நாம் வந்திருக்கோமே, இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். இந்த அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் வேஸ்ட். அந்த அடிப்படையில் நாம் இங்கே வந்திருக்கோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை கேட்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே நாம் வந்திருக்கோமா? எத்தனை பேர் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கையை தூக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்? ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம வந்து தர்பியா மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், நம்ம இஜ்திமாக்கு வந்திருக்கோம். சரி, இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எழுதிக்கலாம், நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், தெரிஞ்ச விஷயமாவே இருக்கட்டுமே. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்கே? அப்போ மார்க்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நிலை. அப்போ இந்த அறிவுரை அல்லாஹ் பற்றி சொல்லும் போது நீங்கள் சொன்ன விஷயமா இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப அந்த மக்களுக்கு சொல்லுங்க. இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அந்த அறிவுரை அவர்களுக்கு பயனளிக்கும்ங்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாம் எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த கலிமாவை ஏற்றிருக்கோம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், நமக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு கர்வமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய
கலிமாவை நம்ம ஏற்றிருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கலிமாவுடைய பொருள் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் செஞ்ச பிரச்சாரம், முதல்ல அவர்கள் செஞ்ச பிரச்சாரம் என்னன்னு கேட்டா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கலிமா. எல்லா நபிமார்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வேலையே இந்த பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறது தான், இந்த ஏகத்துவ கல்வியை எடுத்து வைக்கிறது தான். லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த அளவுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் ஆணித்தனமாக சொல்றானோ, அதே மாதிரி அல்லாஹ்வை நம்ம வணங்கணுங்கிறதே அல்லாஹ் சொல்றான். அப்ப வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வை நம்ம வணங்கணும்னு தானே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? அல்லாஹ் நம்மளை படைச்சதுடைய நோக்கம் என்னவாக இருக்குங்கிறதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்த காரணம், ஏதோ அல்லாஹ் படைச்சிட்டான், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இருக்கிற வரைக்கும் இருப்போம், மவுத்துன்னு ஒன்று வந்துச்சுன்னா மரணிச்சிடுவோம், இதுதானே இருக்கு நம்மளுடைய எண்ணம். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர அவங்கள படைக்கலங்கிறான் அல்லாஹ். அப்ப நாம வந்திருக்கிறதுடைய நோக்கமே என்னங்கிறான் அல்லாஹ், அவனை வணங்கணும். அவனுக்கு செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா அவனை வணங்குறது, இதுதான் நோக்கம். நம்ம வாழ்றதுக்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தானா? அவனை வணங்குறதுக்காக. இல்லா லியஅபுதுன்னு சொல்றான், அதுக்காக தவிர உன்னை நான் கொண்டு வரலங்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்குவதில்ல முஸ்லிம்களாகிய நம்மளுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கு? அல்லாஹ்வை வணங்குறதுல முதன்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா தொழுகை. இன்றைக்கு தொழுகை நம்மிடத்துல எந்த அளவுக்கு இருக்கு? நாம நம்மளையே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். நான் எப்படி இருக்கேன்? இன்னைக்கு காலையில ஃபஜர் தொழுதோமா? நாம நினைச்சு பார்த்திருக்கோமா? அல்லாஹ் படைச்சதுடைய நோக்கமே நீ வணங்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அப்ப நாம அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு இருக்கோம்? நம்மளுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஏதோ வந்தோம், அல்லாஹ் தொழுவணும் நமக்கு கடமை சொல்லியிருக்கான், அதனால நம்ம தொழுவோம், அதுக்காக அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் வணங்குறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளுங்க இல்லை, நம்மளை விட சிறந்தவங்க இருக்காங்க, அல்லாஹ்விடத்துல மாணவர்கள் இருக்காங்க. அவனுடைய கட்டளைக்கு எந்த ஒரு மாறும் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிறந்தவங்க இருக்காங்களே, வானவர்களோடு ஒப்பிடும்போது நாம சிறந்தவங்களா? வானவர்களோடு ஒப்பிடும்போது நாம சிறந்தவர்கள் கிடையாது. அப்படிப்பட்டவங்களாம் இருக்கும்போது நம்மளை பார்த்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க வணங்கணும், என்னை தவிர வேறு யாரையும் நீங்க வணங்கக்கூடாது. எத்தனை பேர் நம்ம கரெக்டா இருக்கோம்? காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை பார்க்கணும், பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவரை வேலைக்கு அனுப்பணும், எல்லாமே இருக்கும். அந்த கடமையை நான் கரெக்டா செய்யணும். என்னுடைய தாய்க்கு என்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு, என்னோட மாமனாருக்கு என்னுடைய மாமியாருக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு. இதையெல்லாம் கரெக்டா செய்யணும்னு நினைக்கக்கூடிய நாம நமக்குன்னு செய்யக்கூடிய வேலை அல்லாஹ் அவனை வணங்குங்கன்னு சொல்றான். அந்த வணக்கத்தை நம்ம சரியா செய்தா நமக்கு எவ்வளவு நன்மை. அல்லாஹ் வணங்குறதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு நன்மை அள்ளி தரான், நம்முடைய சிறு பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனா நாம அந்த விஷயத்தை எப்படி நினைச்சிருக்கோம்? தொழுவணுமா, நாளைக்கு தொழுகலாம், நாளைக்கு ஃபஜர்லேருந்து நான் சரியா தொழுவ ஆரம்பிக்கிறேன். ஃபஜர் வந்தாலும் எந்த எண்ணம்? லுஹர் பார்த்துக்கலாம், அதான் டைம் இருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு நாம இருக்கோம்? அல்லாஹ் நன்மையை அள்ளி தரேங்கிறான் நமக்கு. நாம அது ஒரு பெரிய சுமையா ஒரு வேலையா நினைக்கிறோம். ஆனா அது யாருக்கு சுமையா பெரிய ஒரு வேலையா இருக்கும், பெரிய ஒரு பாரமாக இருக்கும்ங்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. வ இன்னஹா லகபீரத்துன்,
இல்ல அலல் ஹாஷியின் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பணியுடையவர்களை தவிர, அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பெரும் பாரமாக இருக்கும்ங்கிறது தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ என்றைக்கு நாம இந்த தொழுகையை பாரமாக பெரிய ஒரு சுமையாக நினைக்கிறோமோ அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாக நம்ம இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு பணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நாம இருக்க முடியாது. பணியுடையவர்களா இல்லாத அவங்களுக்கு மட்டும்தான் இது பாரமாக தெரியும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டோம், அல்லாஹ்வுக்கு அஞ்சிட்டோம், எப்படிப்பட்ட ஒரு செயல். நமக்கு ஒரு பிடிச்ச ஆளை நம்ம பார்க்க போறோம். உங்க கணவனையே நீங்க பல நாள் கழிச்சு பார்க்குறீங்க, எந்த ஒரு ஆனந்தமா இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெண்களாக நம்ம இருக்கோம், நம்மளை அழகுபடுத்தி கொண்டு நம்மளுடைய கணவர் முன்னாடி நிற்கணும்னு நினைப்போம். கணவரை பார்ப்போம், கணவர்கிட்ட பேசுவோம், எவ்வளவு ஒரு ஆசையா இருப்போம். இத்தனை நாள் பேச முடியாம இருந்துருச்சு, இனிமே நம்ம பார்த்து பேசுவோம். அல்லாஹ் தினமும் நம்மளை பேச கூப்பிடுறானே. தொழுகிறது மூலமாக நம்ம தொழுகிறது ஒரு வேலையா பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்விடத்துல நம்ம பேசுறோம். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆள், அவனிடத்துல நம்ம பேச போறோம். இதுவே எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்விட்ட பேசணும், அல்லாஹ்விடத்துல நம்ம பேசணும். நமக்கு ஆசை இருக்குதானே, நம்ம எல்லாருக்குமே இருக்குதானே. அப்ப அல்லாஹ் கூப்பிடுறான். இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான், என்ன இடத்துல பேசு. செய்யறோமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் 10-11 வேலையோட இது ஒரு வேலை. தொழுவதுன்னு சொல்லக்கூடியது மற்ற அந்த வீட்டு வேலையோட இதுவும் ஒரு வேலையா ஆயிடுச்சு. நாம தொழுதாதானே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தொழுவ சொல்ல முடியும். பிள்ளைய நம்மளை பத்தி கேட்கும்ல, பிள்ளைய மட்டும் நீ போய் தொழுவுன்னு அனுப்புனா பிள்ளை என்ன செய்யும்? உங்க பிள்ளைகளா இருந்தாலும் கேட்கும், நீ செஞ்சியாமா, நீங்க செஞ்சீங்களாமான்னு கேட்குமா இல்லையா நம்மளை பார்த்து? அப்ப அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டு இருக்கோமோ, அல்லாஹ்வை யார் அஞ்சி இருக்கோமோ, அல்லாஹ்வுக்கு யார் நம்ம பயந்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கோமோ அவர்களை தவிர மற்றவங்களுக்கு இந்த தொழுகை ஒரு வேலையாகவும் ஒரு பானமாகவும் தான் இருக்கும். ஆனா அந்த தொழுகை நம்ம இறைவனுக்காக செய்யறோம், இறைவனுக்காக நம்ம செய்யறோம்ங்கிற எண்ணத்தோடு தானே நம்ம செய்யறோம். அதை செஞ்சா கூட நமக்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குறான். இந்த தொழுகைய எப்போ ஒருத்தவன் விடுறானோ அவனை காஃபிர்ங்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரவர்கள். அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லும் போதே இன்ன பைனுர் ரஜுலி, இந்த முஸ்லிமான அடிமைக்கும் பைன ஷிர்கி வல் குஃப்ரி, இணை வைக்கக்கூடிய இறைவனை மறுக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தர்க ஸலாத், தொழுகையை விடுவதுதான். நாம தொழுகையை விட்டா காஃபிர்களோட காஃபிராக இருந்துருவோம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஒரு நேர தொழுகையை விட்டாலும் அவன் காஃபிர், அவன் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன். அவன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. நாம பேர் வைத்துக் கொண்டால் மட்டும் முஸ்லீம் நம்ம சொல்லிட முடியாது. நல்ல நல்ல பேரா நம்ம வச்சிருக்கோம், அர்த்தம் உள்ள பேர்களா முஸ்லீமாக நம்ம ஆகிட முடியுமா? பெண்களாக இருந்தா தலையில முக்காடு அணிந்தால் நாம் முஸ்லீம்களாக ஆகிடுவோமா? முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, நீ தொழுகையை விட்டுட்டேன்னு சொன்னா நீ காஃபிர் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதிகமான வார்த்தைகள் அகீமுஸ் ஸலாத்ங்கிறது பயன்படுத்தியிருக்கான். நம்ம குர்ஆன் ஓதும் போது நம்ம அதிகமாக பார்த்திருப்போம். அதிகமான இடங்கள்ல அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு அல்லாஹ் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வணக்க வழிபாடுகள்ல இன்றைக்கு நாம அலட்சியம் செய்யக்கூடியவங்களாக நாம இருக்கோம். அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அகீமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்க, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா நாம நினைக்கிறோம்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த தொழுகையை நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா உங்களை தீமையான காரியம் செய்யறதை விட்டோம், வெட்கக்கேடான காரியங்களை செய்யறதை விட்டோம் அது தடுக்கும், அது காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும்ங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு தானே நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு தானே நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நீ செஞ்சா வெட்கக்கேடான காரியத்தை விட்டும் தீமையான காரியத்தை விட்டும் உன்னை தடுக்கக்கூடியதாக இருக்கும்ங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப எந்த அளவுக்கு நன்மைகளை நமக்கு வாரிய வழங்குறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரவர்களும் அதிகமான நேரங்களில் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. போர்க்காலத்துல கூட அச்ச நேர தொழுகை நின்று தொழுதிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவம். கால் வீங்க வீங்க நின்று தொழுதிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் முன் பாவத்தையும் மன்னிச்சிட்டான், நீங்க பின்னர் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிச்சிட்டான், இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பதில், என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அவங்களே அந்த அளவுக்கு சொல்லும் போது நாம சொல்ல முடியுமா என்னுடைய முன்பாவங்கள் என்னுடைய பின்பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? அப்ப நம்முடைய நிலைமை, அல்லாஹ் நமக்கு நன்மையும் தந்து இவ்வளவு பெரிய சிறப்பையும் தந்து அவனை வணங்க சொல்றான். அப்ப அந்த வணக்கத்துல நாம எந்த அளவுக்கு இருக்கும்? இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், ஒருத்தவங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுல ஒரு மனிதர் 5 வேளையும் குளிச்சு எழுந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, அவருடைய உடல்ல அழுக்கு ஏதோ இருக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, எப்படி ரசூலா இருக்கும்? அவர் மேல துளி அழுக்கு கூட இருக்காது, துளி அழுக்கு கூட இருக்காது அவர் மேல. அத சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, அதே போலதான் ஒரு மனிதர் 5 வேளை தொழுகிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சிறு பாவங்கள் அல்லாஹ்வும் மன்னிக்கிறான். இதுதான் முக்கியம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு நினைக்கிறோமே நாம. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அந்த விஷயத்தை செஞ்சா அல்லாஹ்வை வணங்குனா அது நமக்கு நன்மையை தான் கிடைக்கும்ங்கிறாங்க. அப்ப நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இருக்கு? ஒவ்வொரு குர்ஆன் ஹதீஸையும் ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்கும்போது இது நம்ம இடத்துல இருக்கான்னு நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஆனா சுய பரிசோதனைங்கிறது செய்யணும். இப்ப தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நன்மையும் கொடுத்துருக்கான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. இந்த 5 நேர வேலையை நம்ம ஒழுங்கா தொழுதோன்னு சொன்னா ஒரு ஜும்மால இருந்து மறு ஜும்மா வர வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய 5 நேர வேலையும் ஒழுங்காக தொழுதா அவங்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எந்த ஒரு மார்க்கம் என்னை வணங்குன்னு சொல்லி, இறைவன் வணங்குன்னு சொல்லி நன்மையும் அள்ளி தரக்கூடிய மார்க்கமாக இருக்கு. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து நம்ம வேற எந்த ஒரு மார்க்கத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை நம்ம ஏற்றிருக்கோம், அல்லாஹ்வை தவிர நான் வேற யாரையுமே வணங்க மாட்டேங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன், எந்த அளவுக்கு அதுல நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம். அதே நேரத்துல அல்லாஹ்வை நம்ம வணங்கணுங்கிறதுக்கும் கடமைப்பட்டிருக்கோங்கிறதையும் நம்ம என்னைக்கும் அதை மறந்துடக்கூடாது. நம்ம மறுமையில நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி, உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது தானே இறைவன் நம்மளை பார்த்து கேட்பான்.
அப்ப நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? அல்லாஹ்விடத்துல சொல்ல முடியுமா? எனக்கு வீட்டு வேலை இருந்துச்சு, என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டேன், என் கணவரை பார்த்துக்கிட்டேன், இதெல்லாம் செஞ்சதுனால என்னால் இந்த தொழுகையை தொழுக முடியல. அல்லாஹ்விடத்துல நாம இந்த பதிலை சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அல்லாஹ் ஏற்றுப்பானா? இல்ல. நாம யாருக்காக இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வை வணங்குறத மறந்து, இந்த தொழுகையை மறந்து ஓட ஓட தேஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய கணவர் உங்களுக்காக பரிந்து பேசுவாங்களா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக பரிந்து பேசுவாங்களா? இல்ல உங்களுடைய தாய் தந்தையாவது நாளை மறுமை நாள்ல உங்களுக்காக பரிந்து பேசுவாங்களா? யாராலையுமே அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது அல்லாஹ்விடத்துல. அந்த ஒரு எண்ணமும் நம்ம இடத்துல இல்ல. நாளைக்கு நான் தான் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறது, நான் தான் அவனிடத்துல பதில் சொல்ல போறதும் நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்வை தொழுவதை நம்ம விட்டுருக்க மாட்டோம். விடுறாங்களா? எந்த அளவுக்கு அலட்சியம் செய்யறாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பணிங்க அப்படின்னு சொல்லும் போது வானவர்களை பார்த்து இப்லீஸ் எந்த அளவுக்கு எந்த வேலையை செஞ்சான்? மறுத்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் எந்த அளவுக்கு நம்ம இந்த தொழுகைங்கிற பேர்ல அந்த தவறை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஒன்னு சொல்லி அதை மறுத்தா இப்லீஸ்க்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதைத்தானே இன்றைக்கு முஸ்லிம்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. தொழுகையை ஒரு வேலையாக நினைச்சு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமான காரியங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். சின்ன விஷயம் நினைச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ் நாளை மன்னிப்பானா? தொழுகையின் மூலமாக இவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்கணுமே, நம்முடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பானே, எண்ணமில்லை நம்ம இடத்துல. அந்த எண்ணத்தை நாம அதிகமாக நாம வளர்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப தொழுகைன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நாம நம்முடைய சுய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தொழுக முடியாது. வேற யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதன் முறைப்படி நான் தொழுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தொழக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தொழுகை முறையை நமக்கு காட்டி தந்திருக்காங்க. ஒரு பள்ளியிலே நம்ம போய் பார்க்கணும்னு சொன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி தொழுவாங்க. பல மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் தொழுவாங்க. ஒருத்தவங்க അദ്ദേഹத்துல கைவிரலை அசைக்கவே மாட்டாங்க. தெரிஞ்சவங்க அந்த கைவிரலை அசைப்பாங்க. இன்னும் சில பேர் கைவிரல் அசைக்கிறதுல ஒரு வார்த்தை வரக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வரும்போது தூக்குறது, விரல் அசைக்கிறது, அப்போ மட்டும் கையை உயர்த்தி இறக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய தொழுகையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது லகத் கான லகும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இந்த தொழுகைக்கு முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சொல்லி காட்டுறாங்க, சல்லுகமா ஒரு ஐத்துமுனி உஸ்வல்லின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன நீங்க எப்படி தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும்தான் முன்மாதிரி. அதே மாதிரி தான் இந்த தொழுகைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும்தான் முன்மாதிரி. எவ்வளவோ சொல்லலாம். எத்தனையோ ஆலிம்கள் ஹனஃபி ஷாஃபிங்கிற அந்த மதஹபின் பேர் வழியாக சொல்லலாம். ஆனா முன்மாதிரின்னு சொல்லி காட்டும் போது அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன நீங்க எப்படி தொழ கண்டீர்களோ அப்படிதான் நீங்க தொழணுங்கிறதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப தொழுகை முறை சரியான முறையில இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய தொழுகையும் ஏற்றுப்பான். சரியில்லைன்னா
நாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதாலும், எத்தனை வத்து நம்ம விழுந்து விழுந்து தொழுதாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தொழுகை சட்டத்தை பற்றி அழகான முறையில் நமக்கு விளக்கி இருக்காங்க. இந்த தொழுகைக்காக நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் உழு. நமக்கு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? சில பேருக்கு இந்த உழு செய்யறது தான் கஷ்டம். உழு செய்யறது மட்டும் அல்லாஹ் ஒன்று வச்சிடலன்னு வைங்களேன், சில பேர் தொழுவுறது கூட விட்டுருக்க மாட்டாங்க. போய் அந்த உழு செய்யணுமே, உழு செஞ்சதுக்கு பிறகு தொழுவணுமேங்கிற அந்த கஷ்டம் சில பேருக்கு இருக்கு பாருங்க. அதுதான் இங்க பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. அந்த உழுவின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, நம்ம உழு செய்ய நம்மளுடைய அந்த விரல்கள்ல இருந்து அந்த தண்ணி ஓடுது பாருங்க, அதன் வழியாக பாவங்கள் ஓடும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, விரல் நுனியிலிருந்து பாவங்களும் ஓடும். நாம் அதை பெரிய பாரமாக தானே நினைக்கிறோம். இன்னும் குளிர்காலம் வந்துருச்சுன்னா பாதி பேர் அதுக்கே ஃபஜர் தொழுவுறது இல்லை. அந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை தொடணுமே ஃபஜர் தொழுவுறது இல்லை. பார்த்துக்கலாம், லுஹர்லேருந்து வச்சுக்கலாம். அப்படிதான் இருக்காங்க சில பேர். ஃபஜர் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, அதை வராதவர்களை எந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்காங்க தெரியுமா? செல்வம் செல்வம்னு ஓடுறோமே, உங்களுடைய கணவராக இருக்கட்டும், உங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, செல்வம் வேணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்த செல்வத்தை சம்பாதிக்கிறதுல. ஆனா அல்லாஹ் சொல்றான், செல்வம் வேணும் சொன்னா ஃபஜருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகள் தொழுவுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, இந்த ஃபஜருடைய 2 முன் சுன்னத்துல இருக்கக்கூடிய இந்த ரக்காத்துகள்ல இருக்கக்கூடிய சிறப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் விட அதிகமானது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. செல்வம் ஓடுறோமே, அந்த செல்வம் அதற்கு மேல அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள செல்வத்தை அல்லாஹ் தரன்னு சொல்றான் இந்த ஃபஜருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகள் மூலமாக. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கிறாங்க, ஃபஜருக்கு பாங்கு சொல்லப்பட்டு ஃபஜர் தொழுகைக்காக யாரெல்லாம் வரலையோ விறகு கட்டை எடுத்துட்டு வர சொல்லி கட்டளையிட்டு அவங்கள வீட்டில் அவங்கள வச்சு எரிச்சிடலாமான்ங்கிற அளவுக்கு கோவப்படுவாங்களாம். ஃபஜர் தொழுகைக்கு வராதவங்களை வீட்டோட வச்சு எரிச்சிடணும், அந்த அளவுக்கு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கணும், எச்சரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபஜர் தொழுகையை விடக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க. இன்னைக்கு லுஹர் அசர்ல கூட ஓரளவுக்கு கூட்டம் வந்தா கூட ஃபஜருடைய நேரத்தில் பள்ளிவாசல்கள்ல கூட்டமே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளை கூட அனுப்புறது கிடையாது தாய்மார்கள். உண்மையான நிலவரம் இதுதான். எங்க அம்மா தொழுதா தானே பிள்ளைகள் அனுப்புறதுக்கு. அப்போ அந்த ஃபஜர் தொழுகாத வீடு, அந்த வீட்டோடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்காங்களே. அப்ப இந்த ஃபஜர் தொழுகையின் மூலமாக செல்வம், இந்த உலகத்தில் நம்ம தேடக்கூடிய செல்வம் கிடைக்குதுங்கிறதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. செய்யாததுனால எச்சரிக்கையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஆனா நமக்கு உழு செய்யறதே பெரிய ஒரு பாரமாக இருக்கும் சில பேருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உழு செய்யக்கூடிய வழிமுறையை சொல்லி காட்டுறாங்க. அதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சு காட்டுறாங்க. எப்படி உழு செய்யணுங்கிறத சொல்லும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்றாங்க. தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்லி கையை என்ன பண்றாங்க, 3 முறை மணிக்கட்டு வரைக்கும் என்ன பண்றாங்க, முதல்ல வலது கையை கழுவுறாங்க, பிறகு இடது கையை கழுவுறாங்க. கழுவிட்டு
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சு காட்டும் போது 3 முறை மணிக்கட்டு வரை கழுவுறாங்க 2 கைகளையும். அடுத்ததாக வாய்க்கும் நாசிக்கும் சேர்த்து தண்ணீர் செலுத்துறாங்க. இதை 2 விதமாக செய்யலாம். ஒன்று, தண்ணியை நம்ம எடுத்து நம்ம வாயும் கொப்பளிக்கிறதுக்கும் நாசிக்கும் நம்ம செலுத்திக்கலாம். இல்லைன்னா இதை தனித்தனியாகவும் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. இதை 3 முறை செஞ்சதுக்கு பிறகு முகத்தை கழுவுறாங்க. முகத்தை கழுவும் போது எப்படி கழுவணும்? இது முழுக்க என்ன இருக்கணும்? முகம் முழுக்க இந்த பக்கம் ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு கழுவுறாங்க. அதையும் 3 முறை கழுவுறாங்க. இது எல்லாமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சு காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த முறைப்படி தான் செஞ்சாங்கங்கிறதையும் சொல்றாங்க. பிறகு கையை கழுவுறாங்க, வலது கையை கழுவுறாங்க. எந்த அளவுக்கு கழுவுறாங்க? இந்த முட்டி இது வரைக்கும் நனைஞ்சிருக்கணும் ஃபுல்லா. இதை 3 முறை கழுவி காட்டுறாங்க. பிறகு இடது கையை காட்டுறாங்க. இதையும் இந்த முட்டி முழுக்க என்ன ஆகணும்? முழுமையா நனைகிற அளவுக்கு கழுவணும்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக தலைக்கு மசக செய்கிறாங்க. மசக அப்படின்னு சொன்னா தலையை எப்படி நம்ம தடவுறோம் பார்த்தீங்களா? இதுல ஏராளமான கருத்துக்கள் இருக்கு. இந்த ஷாஃபி ஹனபி மதஹப சார்ந்தவர்கள் ஒருத்தவங்களும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் தான் நிற்கணும், இந்த தலைக்கு மசாஜ் செய்யக்கூடியதுங்கிறது இது வரைக்கும் தான் நிற்கணும். இன்னும் சில பேர் இந்த 2 விரலை மட்டும் இப்படி செய்யறது. இந்த மாதிரி ஏராளமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செஞ்ச இந்த உலுவுடைய முறையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யும் போது இந்த மசஹ் முறை எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, தண்ணியை நினைச்சு என்ன பண்றாங்க, சாதாரணமா நம்ம முழு கையுமே வச்சுக்கலாம். நம்ம பெண்களுக்கு என்ன தெரியுமா தோணும், தலை எப்படி செஞ்சா தலை கலைஞ்சிடுமேன்ட்டு எண்ணம். அதுவும் வயசு பிள்ளைங்க அந்த மாதிரி தான் சொல்லுங்க, ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிடும் சதான். அப்படிலாம் பண்ணா உழு எந்த அளவுக்கு முக்கியம்? தொழுகையுடைய ஆரம்பமே இந்த உழு தான். இந்த உழு சரியா இருந்தால் தான் நமக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படியெல்லாம் செய்யறத பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிமுறையை நம்ம பின்பற்றி நடக்கணும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இங்கிருந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து நிப்பாட்டிடுறாங்க. இதுல சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, இப்படி வந்து இப்படி கழுத்துல ஒரு கட்டு, கழுத்தை போட்டு அப்படி கழுவுறது. இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிமுறையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிமுறைன்னு சொல்றது சாதாரணமாக கையை நம்ம இங்கிருந்து வச்சு இங்கிருந்து நம்ம கொண்டுட்டு போய் இங்க வந்து முடிக்கிறது. மசாஹ் செய்யும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 முறை தான் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன வழிமுறை காதை சுத்தம் செய்யணும். காதை எப்படி சுத்தம் செய்யணும்? இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் பயன்படுத்தணும். ஆட்காட்டி விரலை உள்ள விட்டு சுத்தம் செஞ்சு கட்டை விரலை இப்படி வெளிப்புறமா இப்படி செஞ்சு விடும். இது நம்ம மசாஜ் செய்யும் போது ஒரே கையோடையும் நம்ம செய்யலாம். இல்லை நான் தனித்தனியாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப நம்ம கையில் வந்து தண்ணியை நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம காதுகளை சுத்தம் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக கால்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியது. வலது காலில் 3 முறை, இடது காலில் 3 முறை. எந்த அளவுக்கு நனையணும்? காலில் பின்னாடி கரண்டையெல்லாம் நனையணும். சும்மா காலை போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி போய் காட்டிட்டு உடனே வந்துடக்கூடாது, அரைக்குறையாக காட்டிட்டு வந்துடக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், கால் கரண்டை வரை நிறையிற அளவுக்கு நாம உழு வந்து செய்யணும். உழுவை செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துவாவை கற்றுட்டுறாங்க நமக்கு. அந்த துவா ஓதுறதுக்கு எந்த அளவுக்கு நன்மை, என்ன துவா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுத் தராங்க? அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவாவை ஒருத்தவங்க யார் ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய 8 வாசல்கள் வழியாக எந்த ஒரு வாசல்கள் வழியாகவும் நுழைஞ்சிக்கலாம். தொழுகைக்காக உள்ள வாசல் வழியா தொழுகையாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும்.
நோன்புக்குன்னு சொல்லக்கூடிய வாசல் வழியா நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும். தர்மம் செய்யக்கூடிய அந்த வாசல் வழியா அந்த தர்மம் செய்கிறவங்க மட்டும்தான் நுழைய முடியும். ஆனால் இந்த உழுவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த மாதிரி செஞ்ச இந்த உழுவை போல யார் ஒருத்தவங்க செஞ்சு உழு செய்த பிறகு இந்த துவாவையும் ஓதுறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அவர்கள் விரும்பிய வாசல் வழியாக அவங்க போகலான்ங்கிறாங்க. எந்த அளவுக்கு! ஆனால் உழு செய்யறதே கஷ்டமா இருக்குல்ல சில பேருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த அளவுக்கு நன்மையை சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நமக்கு இந்த அளவுக்கு நன்மையை தந்திருக்கான். எதற்காக? நமக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை அல்லாஹ்வை வணங்குவதற்கு செய்யக்கூடியதற்காக சொல்றான். அல்லாஹ் நமக்கு நன்மை இந்த அளவுக்கு கொடுக்குறான். நாம கஷ்டமா நினைக்கிறோம், நாம பாரமா நினைக்கிறோமே, அதுல தான் அல்லாஹ் இவ்வளவு நன்மை நமக்கு தந்திருக்கான். இந்த உழுமுறையை செஞ்சா மட்டும்தான் நாம அடுத்து தொழக்கூடிய அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலே இந்த உழு செய்யக்கூடிய இந்த முறை தான். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த உழு செய்யக்கூடிய முறை. சில சட்டங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. காலுறைகள் அணிந்திருந்தால் அந்த காலுறைகளுக்கு மேல மசகு செய்யறதுக்கும், தலைப்பாகை அணிந்திருந்தால் அந்த தலைப்பாகை மேல மசகு செய்யறதுக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி தந்திருக்காங்க. அந்த காலுறைக்குன்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சில சட்டங்கள் சொல்றாங்க. அந்த காலுறை நம்ம அணியும் போது, காலில் போடக்கூடிய அந்த சாக்ஸ் நம்ம போடுறோம்னு சொன்னா அதை அணியும் போது காலை தூய்மையாக வச்சிருக்கணும். உழு செஞ்சதுக்கு பிறகு அந்த காலுறை நம்ம அணிஞ்சிக்கிறோம். இது அவங்க உள்ளூர்ல இருந்தா ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு நாள் டைம் இருக்கு. வெளியூர்ல இருக்காங்கன்னு சொன்னா 3 பகல் 3 இரவு இருக்கு, 3 நாள் டைம் இருக்கு. அந்த காலுக்கு மசாஜ் செய்யும் போது மேற்புறமாக ரசூலா தடவி இருக்காங்க. இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்திருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலுறை மேல மசாஜ் செய்யும் போது மேற்புறத்துல தண்ணியை தொட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மசாஜ் செஞ்சிருக்காங்கிறத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. மலம் ஜலம் இதை தவிர்த்து தூக்கம், இந்த மாதிரியான காரியங்கள் இதெல்லாமே உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். அந்த காரியங்கள் நடந்தாலும் இந்த காலுறை நம்ம அணிஞ்சிருக்கோம், முன்னாடியே நம்ம உழு செஞ்சு இந்த காலுறை நம்ம அணிஞ்சிருக்கோம், தூய்மையான நிலையில நம்ம அணிஞ்சிருக்கோங்கும் போது இந்த மலம், இந்த ஜலம், இந்த தூக்கம், இந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம். அதற்கு அனுமதி இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றிட்டு வரும்போது காலுறை போட்டிருக்காங்க. அப்ப காலுறையை கலட்ட வரும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலுறையை நான் தூய்மையான நேரத்துல தான் போட்டிருக்கேன், அதனால இந்த காலுறையை அகற்ற தேவையில்லை, இந்த காலுறை மேல மசாஜ் செய்தல் போதும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தொழுவணும்னு சொல்லி அந்த தொழுவதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்திக்கணும்னு அல்லாஹ் சொல்லல. இவ்வளவு சலுகைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். எதற்கு? நாம கஷ்டப்படாம அவனை தொழுவதுக்கு. நம்மளை இறைவன் சொல்றானா, நாக்களை அழகு குத்திக்கன்னு சொல்றானா, அல்லாஹ் மண் தரையில சோறு சாப்பிடுன்னு சொல்றானா, வெறுந்தரையில தண்ணியை ஊத்தி பெறலன்னு சொல்றானா, சாட்டையால அடிச்சுக்கன்னு சொல்றானா, தீசட்டி தூக்குன்னு சொல்றானா, தீ மேல நடந்து ஓடுன்னு சொல்றானா? இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இதெல்லாம் செஞ்சாதான் அவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் சொல்லி காட்டுறானா? இல்ல, அவனை வணங்குறது தான் வணக்க வழிபாடு. அந்த வணக்கத்தின் மூலமாக உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எந்த ஒரு மார்க்கம் சொல்லி இருக்கும்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே விரும்பல,
உனக்கு நான் நாடுறது எல்லாம் இலகுவத்தான் நாடுறேங்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய காரியம் என்ன? அவனை மறுக்கக்கூடிய காரியம், அவனுக்கு நன்றி செலுத்தாம இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதை தான் நாம செஞ்சிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இலகுவ நமக்கு நாடுறேங்கிறான், அவனே சொல்லி காட்டுறான். நான் உனக்கு இலகதான்ப்பா நாடுறேன், நீ ஏன் போட்டு உன்னை கஷ்டப்படுத்துக்கிறேன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். அந்த இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடியது, அந்த இறைவனுக்கு நாம என்ன கைமாறு செஞ்சிட்டு இருக்கோம்? வணங்க வந்த இந்த இடத்துல அவனை வணங்குறதை விட்டுட்டு மற்ற எல்லா காரியத்தின் மேலேயும் ஆசை வச்சிருக்கோம், மற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறோம். டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா அந்த பிள்ளை டைமுக்கு அனுப்புறோமே, டைமுக்கு என்னைக்காவது தொழுக போன்னு சொல்லியிருக்கோமா? இல்ல அந்த டைமுக்கு நம்ம என்னைக்காவது தொழுது இருக்கோமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இன்ன ஸலாத்த கானத் அலல் முக்மினீன கிதாபம் மௌகூதான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போனா புள்ள கரெக்டா போயிடணும், இல்லைன்னா புள்ள வெளியே நிற்பான், திட்டுவாங்க, திட்டு விழும் அவனுக்கு. இந்த எண்ணம் நம்ம இடத்துல இருக்கே. என்னைக்காவது அல்லாஹ் இவ்வளவு சலுகையும் கொடுத்து இவ்வளவு நன்மையும் கொடுத்து அவனுக்கு நம்ம தொழுகாம இருந்தா எந்த அளவுக்கு அல்லாஹ் கோவப்படுவோம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மகள் எதிர்த்து பேசுனா கூட தாய், நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க பிள்ளையை நீங்க எதிர்த்து பேச விட்டுருவீங்களா? யாரா இருந்தாலும் எப்படி எதிர்த்து பேசுவேன்னு கோவம் வரும்ல. நம்ம சொல்றத செய்யாம வேற ஏதாவது செஞ்சா நம்மளுக்கு கோவம் வரும்ல, உங்களுக்கு கோவம் வரும்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு செஞ்சிட்டு இருக்காங்களே, அல்லாஹ்வுக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோமே, அப்ப படைத்த இறைவனுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரணும்? நாம சிரமப்படக்கூடாது, நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு வணங்கவும் சொல்லி, வணங்கத்துடைய அந்த முக்கியத்துவத்தையும் சொல்லி, அதற்காக இறைவன் தரக்கூடிய சலுகையும் சொல்லி, ஒரு மனிதன் தொழுகாம இருந்தான்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்காம இருந்தான்னு சொன்னா, அவனை விட நன்றி கெட்டவன் வேற யாரும் இருக்க முடியாது. சிரமமே இல்லாத ஒரு எளிய மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு. இன்னும் மற்ற ஜமாத்துல இருக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க போய் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்ற ஜமாத்துல இருந்தா அந்த தண்ணி, ஒரு உழு செய்யக்கூடிய அந்த தண்ணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சட்டங்கள் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இறைவன் நமக்கு சொல்லல. தண்ணி தூய்மையா இருக்கா, தாராளமா அதுல உழு செய், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி தராங்க. தொழுகையை எந்த அளவுக்கு கஷ்டமாக்கணுமோ, உழு செய்யக்கூடிய வேலையை எந்த அளவுக்கு கஷ்டமாக்கணுமோ அப்படியெல்லாம் சட்டங்கள் எழுதி வச்சிருக்காங்க. மதுஹப் என்ற பெயர்ல அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்லாததையெல்லாம் சட்டமாக எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொன்ன அந்த சட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இலகுவாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த இலகுக்காகவே, அந்த இலகுவாக இருக்கக்கூடிய அந்த காரணத்திற்காகவே அல்லாஹ்வுக்கு நம்ம தொழுவணும், அவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடணும். ஆனா தொழுவுறது எல்லாம் எப்போ? எனக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியது எப்போ? எனக்கு தாங்க முடியாத துன்பம் வருதா, அப்ப தொழுவோம், அப்ப எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுவோம். எப்ப அல்லாஹ்வுடைய நினைவு கூறக்கூடிய நிலை ஏற்படுது நமக்கு? எப்போ நமக்கு ஒரு துன்பம், நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கக்கூடாதா, அந்த சக்தி நமக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தொழுகை. நான் தொழுகிறேன் இல்லையா, நோன்பு வந்துட்டா போதும், ஃபஜ்ர்லேருந்து நைட்டு இரவு தொழுகையிலேருந்து கூட்டம் தாங்க முடியாது. நோம்பு முடிஞ்சு முதல் நாளே தெரிஞ்சிடும். பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. முதல் சஃப், ரெண்டாவது சஃப், அவ்வளோதான். அது கூட ஒரு அரிது. அந்த அளவுக்கு மாறுதா? அந்த அளவுக்கு நாம் இன்னைக்கு இருக்கோமா? அல்லாஹ் தொழுவுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்கான், கடைபிடிக்கிறோமா?
எதற்கு சஹாபாக்கள் அவங்க இருக்கும் போதே சொர்க்கவாசிகள்னு அவங்க பேர் வாங்கினாங்க. சொர்க்கத்திற்கு நற்பெயர் சொல்லப்பட்டவங்க இருந்தாங்க. ஒரு வசனம் வந்துருச்சுன்னா அந்த வசனத்தை நம்ம பின்பற்றிடணும். அந்த வசனத்தை பின்பற்ற முடியலன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்துல ஓடோடி போய் நிற்பாங்க. என்ன சொல்ல இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டானே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கண்டிப்பாங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அவன் உங்களுடைய நன்மைக்கு சொல்லியிருப்பான். அப்போ நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன? சொல்லுங்க, சமிஅனா வ அதாஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம்ங்கற வார்த்தையை சொல்லுங்க. யூதர்கள் சொன்ன மாதிரி சமிஅனா நாங்க கேட்டுட்டோம், வ அஸைனா அதற்கு மாறு செஞ்சிட்டோம்னு சொல்லிடாதீங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆலிம்ங்கிற பேர்ல, ஒரு அறிஞர்ங்கிற பேர்ல, ஒரு ஜமாத்துங்கிற பேர்ல அல்லாஹ் அவனுடைய தூதரும் எந்த அளவுக்கு சட்டங்களை இலகுவாக்கி சொல்லி இருக்காங்களோ அதை அப்படியே மாற்றி மக்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டத்தை தர முடியுமோ, சுமையாக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு சில ஆலிம்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்லாத விஷயத்தை மக்களுக்கு மார்க்கமாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டாம். அப்ப அல்லாஹ் நமக்கு சட்டத்தை இலகு பண்ணி கொடுத்துருக்கான். ஒரு கால் உரையின் மேல நீ அதை கழட்டிட்டு தான் நம்ம உழு செய்யணுங்கிற சட்டத்தை கூட அல்லாஹ் போடல. நமக்கு அதுல இலகு கொடுத்துருக்கான். இவ்வளவு சுலபமான காரியம் இருக்கு, செஞ்சுக்கலாம். தலைப்பாகை மேல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உழு செஞ்சிருக்காங்க. இதை பெண்கள் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கட்டளையும் போட்டிருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இல்லை, அல்லாஹுடைய பெயரால், அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய பெயரால் மக்களை வழி கெடுக்கக்கூடிய அந்த ஆலிம்கள் போட்ட சட்டம். அல்லாஹ்வுடைய தூதரும் ஆணுக்கு இந்த சட்டம், பெண்ணுக்கு இந்த சட்டம், எந்த ஒரு சட்டத்தையும் பிரிக்கல. இன்னைக்கு தொழுகை எடுத்துக்கிட்டா கூட இங்க ஷாஃபி இந்த ஹனஃபிங்கிற மதுஹப்ல பார்த்தோம்னா நம்ம தொழுகை எடுத்துட்டா கூட பெண்கள் ஒரு மாதிரி தொழுகணும், ஆண்கள் ஒரு மாதிரி தொழுகணும். பெண்கள்னா அப்படியே பூமியோட பூமியா போயிடணுமா, பூமியில அந்த அளவுக்கு ஒட்டி போயிடணும் பெண்களாக இருந்தா. அவங்க போட்டு வச்சிருக்கிற சட்டம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னானா? அவனுடைய தூதர் அப்படி சொன்னாங்களா? கிடையாது. தன்னுடைய மன இச்சைப்படி போட்ட சட்டம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி தந்திருக்காங்க. உழு செய்யும் போது ஆண்களை விட பெண்களுக்கு தான் என்ன இருக்கும், ஒரு சௌகரியமா இருக்காது. நாம தானே வெளியில இருக்கும்போது நம்மளுடைய முக்காடுகள் அகற்ற முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப நாமளும் என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தலையின் மேல முக்காடு இருக்கும் போதே நம்ம மசாஜ் செய்யலாம். அதை செய்யறதுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இலகுவாக உழு செய்யக்கூடிய காரியத்துல இந்த உழுவை அழகான முறையில செஞ்சா அவர்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும்ங்கிறத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அளப்பெரிய நன்மை நம்ம அவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம் தான். ஆனா அந்த வணக்கத்துல அல்லாஹ் இந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தியிருக்கான். உழு செஞ்சதுக்கு பிறகு தொழுகைக்கு முக்கியம், பாங்கு சொல்வது முக்கியம். பாங்கு சொல்லி அந்த பாங்கு சொன்னதுக்கு பிறகு நம்ம தொழுகைக்கு இந்த உழுவை செய்கிறோம். தொழுகைக்கு தயாராகும் போது இகாமத் கட்டாயமாக நம்ம சொல்லி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாங்கு சொல்ல பொழுது என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நீங்க உங்கள ஒரு பெரிய ஆள் பாங்கு சொல்லுங்க. பாங்கு சொன்ன பிறகு அந்த இகாமத் சொல்லி கிப்லா திசையை முன்னோக்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழ சொல்றாங்க. அப்ப நம்ம கிப்லாவை முன்னோக்கி நம்ம தொழுகணும். பயணத்தில் இருந்தோம்னு சொன்னா திசை பிரச்சனை இல்லை. வலில்லாஹில் மஷ்ரிகும் வல் மக்ரிப் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்விற்குரியது. அப்ப அல்லாஹ் எந்த திசையிலும் இருக்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறை கிப்லாவை முன்னோக்கி தொழுகணும்ங்கிறத சொல்றாங்க. கிப்லாவை நம்ம முன்னோக்கணும்.
தொழுகைக்காக தக்பீர் கட்டுறதுன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. தக்பீர் அப்படிங்கிறது நாம சொல்றது, அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடிய தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்றது தான் தக்பீர். இந்த கையை கட்டுறதுக்கு பேரு தக்பீர் கிடையாது. இதை கையை உயர்த்தி நம்ம நெஞ்சின் மேல் கட்டுறது தான். கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர்னு நம்ம சொல்லணும். சொல்லிட்டு அதன் பிறகு என்ன பண்றோம், நம்ம கையை கட்டுறோம். நெஞ்சின் மீது தான் கையை கட்டணும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க சவுதி சேனல்லே பார்த்தாலுமே எங்க தான் கட்டுவாங்க, தொப்பிலில் தான் கட்டியிருப்பாங்க, இங்கே வயிற்றுக்கிட்ட தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிமுறை நெஞ்சின் மேல் கை கட்டணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 3 இடத்துல கை கட்டுறதுக்கு அனுமதி தராங்க. நெஞ்சின் மேல கையை வச்சு இங்கே மணிக்கட்டில் வச்சுக்கலாம், இது ஒரு இடம். 2வது இங்கே வைக்கலாம், ஓகேங்களா? இங்கே கை மேலே இங்கே வச்சுக்கணும். 2வது இங்கே இந்த மணிக்கட்டுக்கிட்ட இங்கே வைக்கணும், இங்கே குடங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 இடங்கள்ல தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கை கட்டுறதை சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னால் 2வது முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம கட்டிக்கலாம். நெஞ்சை இப்படி கையை வச்சு நம்ம இந்த இடத்துல கட்டிக்கலாம், தெரியுதா? இந்த இடத்துல கட்டலாம் கை. இந்த கையை நம்ம உயர்த்துறோம் பார்த்தீங்களா? உயர்த்தும் போது இந்த கை தோல் புஜத்துக்கிட்ட இருக்கணும், அப்படி இல்லைன்னா காது இந்த சோனை கிட்ட இருக்கும். 2 கையும் நம்ம உயர்த்தும் போது இப்படி மடக்கி வச்சுப்பாங்க சில பேர், இப்படி வச்சுக்கிறது, இப்படி செய்வாங்க. அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிமுறை தோல் புஜம், அப்படி இல்லைன்னா இந்த காது இந்த சோனை கிட்ட. கட்டினதுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுகை வைக்கிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருக்காங்க. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்துல கேட்கும் போது பாயித் பைனி என்று சொல்லக்கூடிய துவாவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. அந்த துவாவை ஓதுனதுக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓதணும். அல்ஹம்து சூரா அப்படிங்கும் போது தொழுகைக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு சூரா. அல்ஹம்து சூரா ஓதுனதுக்கு பிறகு, துணை சூரா ஓதுனதுக்கு பிறகு திரும்ப நாம அல்லாஹு அக்பர்னு கையை உயர்த்திட்டு ருக்குவுக்கு போகணும். ருக்குவுக்கு போகும்போது நம்முடைய 2 கைகளையும் நம்மளுடைய இந்த மூட்டுக்கல்ல வைக்கணும். அது நேராக தான் இருக்கணும், வளைச்சிலாம் வச்சிடக்கூடாது, கையை நேராக வைக்கணும். ருக்குவில் போய் நம்ம என்ன செய்வோம், சுபஹான ரப்பியல் அலீம் சொல்லணும். சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லிங்கிற இன்னொரு துவாவும் அல்லாஹ்வின் தூதர்கள் கற்று தந்திருக்காங்க. இதை சொல்லிட்டு ருக்குவில் இருந்து எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா லக்கல் ஹம்து, இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் போதும், ருக்குவுக்கு நம்ம போகும்போதும் கையை உயர்த்திட்டு தான் திரும்ப இறக்கிட்டு நம்ம போகணும். எந்திரிக்கும் போதும் என்ன பண்ணணும், கையை உயர்த்தி நம்ம இறக்கணும். அப்ப நிற்கும் போது, ருக்குவிலிருந்து எந்திரிச்சு நம்ம நிற்கும் போது கையை நம்மளுடைய நிலைக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடணுங்கிறாங்க ரசூலா. இப்படி கையை இப்படி பிடிச்சிக்கிறதோ, இப்படி கையை கட்டிக்கிறதோ, இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதற்கு பிறகு சஜிதாவுக்கு போகும். சஜிதாவுக்கு போகும்போது ஒட்டகத்தை போல அமராதீர்கள்னு சொல்றாங்க ரசூலா. ஒட்டகம் முதல்ல என்ன பண்ணோம், முட்டியை போடும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் உடம்ப வைக்கும். அந்த மாதிரி அமரக்கூடாதுன்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணணும், கையை வைக்கணும் கீழே. கையை இப்படி விரிச்சு வச்சிடக்கூடாது, சாதாரணமாக நம்ம வைக்கணும். நாய் மாதிரி விரிக்காதீங்கிறாங்க ரசூலா. சாதாரணமாக இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் கையை வச்சு பிறகு முட்டியை போடும். அப்போ போகும்போது சுஜூதில் இருக்கும்போது 7 உறுப்புகள் தரையில் படும். இந்த நெத்தியும் மூக்கும் சேர்ந்து 1, 2 கைகள் 2, 3, 4, 5, முட்டி 6, 7 உறுப்புகள் தரையில் படணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய தொடையை, நம்ம வயிறை நம்ம தொடையோடு ஒட்டிடக்கூடாது.
ஒட்டாமல் கேப் இருக்கணும். கால் நம்ம வைக்கும் போது பின்னாடி இப்படி நிப்பாட்டி வைக்கணும், காலை இப்படி நிப்பாட்டி வைக்கணும். எக்ஸ் மாதிரிலாம் சில பேர் போட்டு உட்காருவாங்க காலிலே, அப்படிலாம் வைக்கக்கூடாது. நேராக இப்படி நம்ம வைக்கணும். காலை நம்ம இப்படி ஒட்டியும் நம்ம இப்படி வச்சுக்கலாம், இல்லைனா விளக்கியும் இப்படி வச்சுக்கலாம் காலை. ஆனால் இப்படி இருக்கணும் நம்ம கால், தெரியுதுங்களா? கால் இப்படி இருக்கணும். அப்போ தொப்பையும் நம்மளுடைய காலும் வயிறும் ஒட்டக்கூடாது, அந்த இடத்துல கேப் இருக்கணும். அப்போ நம்ம சுஜூதில் என்ன சொல்கிறோம்? சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக ரப்பனா அல்லாஹும்ம ஃபிர்லின்னு சொல்லிக்கலாம். இந்த துவாவையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுத் தந்திருக்காங்க. பிறகு என்ன பண்ணணும்? நம்ம சுஜூதுலேருந்து எந்திரிக்கிறோம். முதல் சுஜூது தான் போயிருக்கும். அப்போ எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணணும்? ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லின்னு சொல்லணும். பிறகு அடுத்து சுஜூதுக்கு போகிறோம். அதே மாதிரி நம்ம துவாவை ஓதுறோம். நம்மளுடைய அல்லாஹ்விடத்துல நம்ம துவாவும் நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கும் கிட்ட இருக்க, நாம் அல்லாஹ் கிட்ட நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு கேட்டால் இந்த சுஜூத். அந்த சுஜூதில் நீங்கள் அதிகமாக துவா கேளுங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 2 முறை நம்ம செய்கிறோம். செஞ்சதுக்கு பிறகு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அப்படியே அந்த சுஜூதிலிருந்தே சில பேர் எந்திரிச்சிருவாங்க டக்குன்னு. ஆனால் சுஜூதிலேருந்து எந்திரிச்சு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம எந்திரிக்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் தான் நம்ம எந்திரிக்கணும். அப்படியே சுஜூதிலே அப்படியே டக்குன்னு அப்படியே எந்திரிச்சிடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி தந்திருக்காங்க. இது முதல் ரக்காயத்து நம்மளுக்கு ரக்காயத்து முடிஞ்சிடும். 2வது ரக்காயத்தும் இதே மாதிரி முறையில் நம்ம செய்வோம். 2வது ரக்காயத்து செஞ்சு அப்போ அத்தஹியத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இருப்பில் நம்ம அமர்வோம். அப்படி அமரும் போது உங்களுடைய கால், உங்களுடைய இடது கால் இப்படி வச்சு வலது காலை இப்படி நட்டு வைக்கணும். இடது காலை இப்படி வச்சு வலது காலை இப்படி நீங்கள் நட்டு வைக்கணும். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செஞ்சுருக்காங்க. அந்த அத்தஹியத் இருப்பில் உட்காந்து ஓதும் போது கையை நம்ம என்ன பண்ணணும்? இடது கையை நம்முடைய இடது முட்டி மேலே வச்சுக்கணும். இந்த வலது கையை நம்ம தொட மேலே நம்ம வச்சு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யாரையும் அழைப்பது போன்று அந்த இஷாரா என்று சொல்லக்கூடிய அந்த செயலை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ விரலை எப்படி மடக்கணும்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 விதமாக செஞ்சுருக்காங்க. ஒன்று எல்லா விரலையும் இப்படி சேர்த்து இப்படி நம்ம செய்யக்கூடியது, எல்லா விரலையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம. 2வது முறை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி செஞ்சுருக்காங்க? இந்த கட்டு விரல் இதை என்ன பண்ணுறாங்க? இப்படி வச்சுருக்காங்க. இது 2 மட்டும் வளையமாக்கி அரபியில் 9 மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த 2 விரலையும் இப்படி வச்சு இந்த விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி வளையம் போல ஆக்கி இப்படி செஞ்சுருக்காங்க. இந்த 2 முறை இருக்குது. அத்தஹியத் முழுவதுமே கை விரலை அசைக்கணும். இதுதான் வந்திருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. இதில் இந்த குறிப்பிட்ட வாசகம் வரும்போது மட்டும்தான் கை விரலை உயர்த்தணும் அசைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல அத்தஹியத் ஓதுறோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி அவங்க மேலே ஸலவாத் ஓதுறோம். பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 துவாக்கள் சொல்லி தந்திருக்காங்க. அந்த துவாக்களை நம்ம ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துவாக்கள் சொல்லி தந்திருக்காங்க. அந்த 2 துவாக்களையும் ஓதணும். அந்த அத்தஹியத் இருப்பில் 2வது ரக்காயத்தில் அத்தஹியத்துடைய இருப்பில் நம்ம இருக்கும்போது நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய கால் இப்படி வச்சு அந்த கால் மேலே நம்ம உட்காந்து, கால் இப்படி இருக்கணும், அது மேலே நம்ம லைட்டாக உட்காந்து இருக்கணும், விரல் கால் விரல் இப்படி இருக்கணும், சரிங்களா? இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க மக்கள்? எக்ஸ் போடுவாங்க. இப்படி எக்ஸ் போட்டு உட்காருறது, இல்லை சாதாரணமாக இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கிறது, இப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிமுறை அப்படி கிடையாது. 4வது இதே மாதிரி நம்ம 2வது முடிச்சிட்டோம். 3வது ரக்காயத்தும் இதே மாதிரி முறையில் நம்ம முடிச்சிடுவோம். 4வது ரக்காயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல இருப்பு மாறும். அமரக்கூடிய அந்த இருப்பு, அந்த காலை நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல காலை கீழே வச்சு அந்த கால் மேலே நம்ம உட்காந்துடணும், ஓகேவா? நம்ம அமரக்கூடிய இடம் தரையில் நம்ம அமர்ந்துடணும். 2வது ரக்காயத்தில் உட்காரும் போது கால் மேலேயே நம்ம அமர்ந்திருக்கணும், காலை இப்படி நம்ம நட்டு வைக்கணும். 4வது அமர்வில் நம்ம அமரும் போது
நம்மளுடைய உட்கார அந்த இடம் வந்து நம்ம தரையில் உட்காந்துடணும், கால் உள்ளே இருக்கணும். இந்த கால் வலது கால் இப்படி மேலே இருக்கணும், உள்ளே போய் கால் இருந்துக்கணும். இந்த கால் இப்படி நட்டி தான் இருக்கணும் வலது கால். 4வது இருப்பில் அதே மாதிரி நம்ம அத்தஹியத்து ஓதும். 4வது ரக்காயத்து முடிஞ்சதுக்கு பிறகு சலாம் கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயினு. தலை இப்படி போயிடும், இப்படி போய் ஆடிட்டு இப்படிலாம் வருது, இப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த முகம் அந்த பாதி அளவு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தெரியும். அதுக்கு நம்ம அப்படி திரும்பிடக்கூடாது. நார்மலாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்ங்கும் போது நார்மலாக தான் நம்ம சொல்லணும். ரொம்ப இப்படி தலையெல்லாம் சில பேர் ஆட்டிலாம் அப்படிலாம் செய்வாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த 2 பக்கத்துக்கும் நம்ம சலாம் கொடுத்து முடிக்கிறோம். நாம் தொழுகையில் நின்று முதல் ரக்காயத்துலாம் நின்று நம்ம வந்து தொழுகும் போது நம்மளுடைய பார்வை முன்னோக்கி இருக்கலாம், பின்னாடி திரும்பி பார்த்துடக்கூடாது, மேலே அண்ணாந்து பார்த்துடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அத்தஹியத்துடைய இருப்பில் இருக்கும்போது நம்முடைய பார்வை அந்த விரல் அசைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய விரல்களை அசைக்கிறோம் இல்லையா, அந்த விரல்களை நோக்கி தான் இருந்திருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பார்வை அந்த விரல்களை நோக்கி தான் இருந்திருக்கு. அந்த விரல்களை நோக்கி தான் நாம் அசைக்கணும். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த தொழுகை முறை. இதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு தொழுகை முடிந்ததுக்கு பிறகு துவாக்கள் கற்றுத்தராங்க. அந்த துவாக்களையும் நம்ம சொல்லி நம்முடைய துவாக்களையும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தொழுதால் மட்டும்தான் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். நான் காலங்காலமாக அப்படி தான் தொழுதேன், இதுதான் என்னுடைய வழிமுறை நாம் இருந்தா நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழுதாலும், எத்தனை ரக்காத்துகள் நம்ம தொழுதாலும், எத்தனை வக்துகள் நம்ம தொழுதாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நான் சொல்லாம ஏதாவது ஒரு செயலை நீங்க செஞ்சா, ஏதாவது ஒரு அமலை நீங்க செஞ்சா அந்த அமல் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும்ங்கிறத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரித்து சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகையாக இருந்தாலும் அதில் பிதாஅத்தை ஏற்படுத்தினால் குல்லு பிதாஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. ஒவ்வொரு பிதாஅத்தும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. முஸ்லிம்களாகிய நாம அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கோம். அந்த வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் ஏற்படுத்தாம, எந்த ஒரு குறையும் அவனுக்கு ஏற்படுத்தாம நன்றியுள்ள அடியார்களாக உங்களையும் என்னையும் ஏக இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.